வணக்கம் டீசர்ஸ் இந்த டீசர் கல்ச்சர் ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ப்ரமோட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக மாறிக்கிட்டே வருது. இப்போ ஒரு படத்தோடைய டீசர்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் தான் வந்து அந்த டீசரில் வச்சுருப்பாங்க. இது வந்து படத்துக்கு ஒரு ஹைப்பையும் க்ரியேட் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் வந்து எப்போ வந்து நம்மளை காலவாரி விடுனே தெரியாது. கோலிவுட்டில் வந்திருக்கிற 10 மிகச்சிறந்த டீசர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 21 ஆகஸ்ட் 2010 இதுதான் கோலிவுட்டோடைய முதல் டீசர் ரிலீஸ் ஆன டேட்டு. மங்காத்தா டீசர். வெங்கட் பிரபு தான் வந்து இந்த கல்ச்சரை ஆரம்பித்து வச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய பூஜையை முடித்த உடனே இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அஜித்தோட 50வது படம்ன்ற அந்த ஒரு ஹைப் வந்து அப்பயே கிரியேட் ஆச்சு. அட் த சேம் டைம் நான் மகாநல்ல படத்தோடையும் இந்த டீசரை வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னடா அது யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே வந்து அவர் மேலே பட மாட்டேங்குது, அங்கே உட்காந்து என்னடா பண்ணுற, என்னடா விளையாடுற அப்படிங்கிறோடனே மங்காத்தாடா அப்படின்னு அந்த டீசரை முடிச்சிருப்பாங்க. துப்பாக்கி படத்தோடைய பெஸ்ட் ஷார்ட்ஸை வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சு அப்படியே கொஞ்சம் பிளாக் ஃபேட் அவுட்லேயே கொடுத்துருப்பாங்க. கடைசியில் வந்து ஐ எம் வெயிட்டிங்னு முடிச்சிருப்பாங்க. அந்த ஐ எம் வெயிட்டிங் வந்து ஒரு பெரிய ஸ்லோகனாகவே ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும். அந்த பெஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து எப்போல்லாம் வந்து தேட்டரில் வரும், எப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து எக்ஸைட் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆவலை வந்து கிரியேட் பண்ணி விட்டது வந்து துப்பாக்கி டீசர் தான். ஐ டீசர் ஒரு நிமிஷம் டீசரில் வந்து 60க்கும் மேற்பட்ட ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான கட்ஸு. அதில் 50க்கும் மேற்பட்ட ஷார்ட்ஸில் வந்து விக்ரம் தான் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் வந்திருப்பார். இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ண டீசருக்கு வந்து மியூசிக் வந்து அவ்வளோ பக்காவாக, மியூசிக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து என்னதான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளை வந்து மறுபடியும் ரிப்பீட் மோடில் பார்க்க வச்ச ஒரு டீசர் தான் வந்து ஐ டீசர். 24 டீசர். இந்த மினிமல் விஎஃப்எக்ஸில் இருக்கிற அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், ஓவரால் கலர் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஃப் த டீசராக இருக்கட்டும், அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ன்றதை காட்டுறதுக்காக அந்த ஒரு டைட்டிலிங் கிரெடிட்ஸில் கூட ஒரு வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்ட் அவுட் குவாலிட்டி இருக்கும் அந்த ஓவரால் டீசரில். இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் இதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு வெறும் பிஜிஎம்ல ஒரு வேறு லெவலுக்கு நம்மளை கூட்டு போன டீசர் தான் வந்து மாரி டீசர். ஒரே ஒரு ஷாட் தான், தனுஷ் சும்மா அப்படியே நடந்து வந்து அப்படியே வந்து ஒரு சிகரெட் எடுத்து பிடிப்பார். அதுலேயே வந்து நமக்கு இது வந்து ஒரு பவர் பேக்டு ஃபிலிம் வித் மாஸ் அண்ட் ஸ்டைல் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நயன்தாராவே சிம்புவை பார்த்து கேட்குறதும், அவனுக்கு பொண்ணுங்கன்னு எழுதினாலே பிடிக்கும்னு சூரி சொல்கிறதும், இந்த மாதிரி வந்து ஒரு டைலாக் ட்ரிவன் டீசராக இருந்த டீசர் தான் வந்து இது. நம்மால் சிம்புவோடைய பர்சனல் லைஃப் கான்ட்ரவர்சிஸை பேஸ் பண்ணி கட் பண்ண ஒரு டீசராக இருந்தது. சூரி ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார் இந்த டீசரை நம்ம மறுபடியும் பார்க்கறதுக்கு. சூதுகவும் இந்த டீசருக்காக எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சூதுகவுமில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன படம், பட் யூனிக்காக அந்த ப்ரெசன்டபிளாக காமிச்சு மற்ற இடத்துலேருந்து வந்து யூனிக்காக வெளியில் தெரியணுன்றதுக்காக கிளாஸியாக கட் பண்ண ஒரு டீசர் தான் வந்து சூதுகவும் டீசர். அந்த விஷுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ பக்காவாக சிங்க் ஆகிருக்கும். ராஜா ராணி மிரருடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்மனசாகவும், மிரருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு நம்ம வெளில நடிக்கிற நடிப்பாகவும் அந்த ஒரே ஷாட்லேயே அந்த படத்தோடைய தீமை வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே வந்து இந்த டீசர் வந்து மற்ற டீசர்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ப்ராப்பராக ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி விக்ரமை வந்து ஃபாரினுக்கு கூப்பிட்டு போய் கேண்டிடாக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்த டீசர் தான் வந்து துருவ நட்சத்திரம். இதில் வந்து இந்த டீசரோட பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன கெட்ட வார்த்தைகளும் அந்த கிரே ஸ்கேல் ஷார்ட்ஸும் தான். வெறும் விக்ரம ஸ்க்ரீனில் காமிச்சு ஒரு கதையவே சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து துருவ நட்சத்திரம். விவேகம் ஏற்கனவே இந்த டீசரை பற்றி அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால பெருசாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அஜித்ன்ற ஒரு தனி மனித சக்தினால தான் வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த டீசர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஹையஸ்ட் வியூ டீசர், ஆல்மோஸ்ட் 14 மில்லியன் வியூஸ் அண்ட் ஸ்டில் கவுண்டிங் விவேகம் டீசர். ஆஸ் ஆஃப் நவ் என்னை பொறுத்த வரைக்கும் கோலிவுட்டில் வந்த 10 சிறந்த டீசர்னால் வந்து இதுதான். இதுக்கு பின்னாடி எந்த ரேட்டிங்கோ ரேங்கிங்குமே கிடையாது. இதை தவிர்த்து கத்தி, எண்ணெய் அறிந்தால், அச்சம் என்பது மடமேடா, ஜிகிர் தண்டா, சதுரங்க வேட்டை, இந்த 5 டீசரையும் போய் பாருங்கள். இதுவும் வந்து மற்ற டீசரோட ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த டீசர்லேயும் இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.